GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் மதிவாணன். வணக்கம் சார். வணக்கம். பீகார் மாநிலம் கடந்த 2 மாதங்களாக பரபரப்பாக காணப்படுகிறது. இந்தியா முழுவதும் பீகார் மாநிலத்தில் தான் கவனிக்கிறாங்க. 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஓட்டு உரிமை அளிக்கப்படலை, தேர்தல் ஆணையம் மோசடி செய்திருக்கிறது அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. இது தொடர்பாக நாடாளுமன்றத்திலையும் விவாதிக்க விடலை அப்படின்னு போராட்டம்லாம் எதிர்கட்சிகள் பண்ணுச்சு. இப்போ ராகுல் காந்தி வாக்காளர் உரிமை அப்படிங்கிற பேரணி நடத்துகிறார். இதில் கூட்டணியில் இருக்கிற கட்சி தலைவர்கள்லாம் பங்கேற்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் அங்கே போய் பங்கேற்றிருக்கிறார். இது முக்கியத்துவம் என்ன, பீகாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு என்ன காரணம்? இங்க பொதுவா பீகாரா இருக்கட்டும், இல்லைன்னா உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், இல்ல மத்திய பிரதேசம், எந்த ஒரு மாநிலமா இருக்கட்டும் சார், ஒரு இந்திய தேர்தல் ஆணையத்துடைய வேலை ஓட்டு போடாத வாக்காளர்களை ஓட்டு போட வைக்கிறது தான் அதோட வேலை. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, குறிப்பிட்ட எஸ்ஐஆர்னு சொல்லப்படுற சிறப்பு முகாம் நடத்தி எங்கெல்லாம் சிறுபான்மை மக்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் அவங்க ஓட்டை டெலீட் செய்யறாங்க. தேவையில்லாம அன்வான்டா நிறைய வாக்காளர்கள் பல லட்சம் வாக்காளர்கள், நீங்க வெளிப்படையா சொல்ல போனா 17 லட்சம் வாக்காளர்கள் ஒரு இடத்துல அட்ரஸ் சேஞ்சுன்னு சொல்றாங்க. நீங்க கண்ணுக்கு தெரிஞ்சு அபட்டமா இந்த இந்திய தேர்தல் ஆணையம் தன்னுடைய வேலையை செய்ய மாட்டுது. நீங்க வெளிப்படையா சிந்திச்சு பாருங்களேன். இந்த தேர்தல் நியமனர் மசோதா என்னைக்கு கொண்டு வரப்பட்டதோ, என்னைக்கு அதுல உச்சநீதிமன்ற நீதிபதியை வெளியேற்றினாங்களோ, அன்னையிலிருந்து இந்திய தேர்தல் ஆணையம் மோடியோட கைப்பாவையா செயல்படுதான்ற சந்தேகம் வெளிப்படையாவே இருக்குது. சிபிஐ மாதிரி, இடி மாதிரி, இன்கம் டேக்ஸ் மாதிரி தேர்தல் ஆணையமையும் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ பாஜக ஐடி பிரிவு தலைவர் சொல்கிறாரு, அமித் மாலவியா, 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டதில் 84,305 பேர் தான் ஆட்சேபம் தெரிவிக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, வாக்கு திருட்டு என்பது வலிந்து உருவாக்கப்பட்ட வெற்று முழக்கம் அப்படிங்கிறார். இல்லை சார், நீங்கள் உச்ச நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டுச்சு இல்லை சார், எதனால நீங்கள் ஆதார் கார்டை முதல்ல சேர்க்க மாட்டீங்கன்னு உச்ச நீதிமன்றம் கேட்டது. அதுக்கு என்ன பதில் இந்திய தேர்தல் ஆணையம் வச்சிருந்தாங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்ப்போம். நீங்க வரைவு வாக்காளர் பட்டியல எதுக்கு ஆன்லைன்ல இருந்து எடுத்தீங்கன்னு கேள்வி கேட்டாங்கல்ல உச்சநீதிமன்றம். அதுக்கு என்ன பதில் உச்சநீதிமன்றத்துல தேர்தல் ஆணையம் சொல்லுச்சு. அதே உச்சநீதிமன்றம் அடுத்த ஒரு வார்த்தை கேட்டுது, நீங்க அபட்டமா மீறினீங்கன்னா தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்காதுன்னு சொன்ன. தேர்தல் ஆணையத்தை பார்த்துக்கிட்டு உச்சநீதிமன்றம் வேடிக்கை பார்க்காதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு. இந்த 3 கேள்விக்கும் பிஜேபி காரங்கிட்ட என்ன சார் பதில் இருக்கு? நீங்க கண்ணுக்கு தெரிஞ்சு பாருங்களேன். அபத்தமா பிஜேபி காரங்க பேசுறாங்களே தவிர பிரச்சனைக்குரிய கேள்விகளுக்கு யாரும் எந்த இடத்துலயும் பதில் சொல்ல தயாராகவே இல்லை. அப்ப நீங்க கேள்விக்கு பதில் சொல்லாம அபத்தமா பேசுறீங்களே தவிர பிரச்சனைல இருந்து நழுவி போகணும்னு நினைக்கிறீங்களே தவிர வேற என்ன இருக்கு உங்ககிட்ட? சொல்லுங்க, கேள்விக்கான பதில சொல்லுங்க. நாங்க வேற என்ன ஒண்ணுமே கேட்கல இவங்க யாருமே. நீங்க இன்னைக்கு ராகுல் காந்தி போய் பேசுற ஒவ்வொரு இடத்துலயும் பதில் சொல்ல தயாரா இருக்காங்களா தேர்தல்? இல்ல, அதுதான் பிஜேபி காரங்க என்ன சொல்றாங்க, பீகாரை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு வெற்றி உறுதியாகிடுச்சு. இந்தியா கூட்டணி தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுட்டு வருது. அதனால பீகார் எலெக்ஷன்ல ஒரு டிராமா நடத்துறாங்க இவங்க. ராகுல் நடத்தக்கூடிய அந்த டிராமாவில் இந்தியா கூட்டணி கட்சியில இருக்கிற தலைவர்களும் போய் அதுல பங்கேற்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு மாநிலத்துல பிரச்சனைன்றது கிடையாது சார். இந்தியாவுடைய குடிமகன்களை கடைசி ஆயுதமா இருக்கிற நீங்க வாக்கையும் நீங்க பறிக்கிறீங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, தேர்தல் ஆணையம் மீது நீங்க வச்ச குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லிடுச்சு, அதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. தேர்தல் ஆணையம் எங்க பதில் சொல்லிச்சு? உச்ச நீதிமன்றத்துல எல்லா இடத்துலயுமே கொட்டு வாயின்னு இந்த தேர்தல் ஆணையத்துல ஆதார் கார்டை சேர்த்துக்க சொல்லி உச்ச நீதிமன்ற உத்தரவுல இருக்கு சார். எங்க நீங்க அபத்தமா பேசுறாங்க பிஜேபி காரங்க. நீங்க தேர்தல் ஆணையத்தை எந்த இடத்துலயுமே உச்ச நீதிமன்றம் நடுநிலையா விடல. அவங்க 2 இது கேட்கறாங்க, நீங்க ஓட்டர் ஐடியை சேர்க்கணும், ஆதார் கார்டை சேர்க்கணும்னு சொல்றீங்க. அந்த ஓட்டர் ஐடி யார் சார் கொடுத்தது? இத்தனை லட்சம் வாக்காளர் நீக்க வேண்டிய நோக்கம் எங்கிருந்து சார் வருது? நீங்க வெளிப்படையா ஒரு இந்திய தேர்தல் ஆணையத்துடைய வேலையை மறந்துட்டு பிஜேபியோட கையால சேருது. நாங்க பல இடத்துல குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க, இந்தந்த இடத்துல சிறுபான்மையான வாக்குகள் பறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பதில் எங்க இருக்கு சார் உங்ககிட்ட?
பதிலே சொல்லவே இல்லைன்ற நானு முதல்ல இருந்தே உங்க பதில் சொல்ல. ஸ்டாலின் போய் அங்க பேசுறாரு. இந்தியாவுக்கான வழக்கறிஞராக ராகுல் காந்தி இருக்கிறார். வாக்காளர்களின் உரிமையை மீட்டெடுக்கிறதுக்காக போராடுறாரு. அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சு கூர்மையாக கவனித்து ஆழ்ந்து பேசுறாரு அவரு, அப்படிலாம் பேசுறாரு. பீகார் மக்கள் குறித்து இப்ப இவங்களுக்கு என்ன திடீர்னு ஒரு கரிசனம் வந்திருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல எந்த இடத்துல பீகாரை நாங்க விட்டு கொடுத்துட்டோம், நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க பாப்போம். பாஜக முன்னாள் மாநில தலைவர் சொல்றாரு, இந்திக்காரர்களை தமிழகத்திற்கு அழைத்து பாஜகவை வளர்க்க நினைக்கிறாங்க அப்படிலாம் திமுக கூட்டணிக்காரங்களும் பேசினாங்க. இந்தி படிச்சா கக்கூஸ் தான் கழுவணும் அப்படின்னு திமுக காரங்களும் திமுக கூட்டணி கட்சிக்காரங்களும் பேசினாங்க. வட மாநிலத்தவர்களுக்கு அறிவே இருக்காது அப்படின்லாம் பேசினாங்க. இன்னைக்கு போய் பீகார் மக்கள் மேல அக்கறை வந்த மாதிரி பேசுறாங்க போய் அங்க நின்றுகிட்டு அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த பிஜேபியோட இந்த தற்குறித்தனமான ஒரு வாதம் இருக்குல்ல, ஒரு வார்த்தைகள் எந்த இடத்துல பேசப்பட்டது, யார் பேசப்பட்டதுன்னு ஆதாரத்தோட சொல்லணும். 19 முதல்ல சொல்லக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது இன்னைக்கு வாக்குரிமையை பறிக்கிறது எந்த வகையில நியாயப்படுத்த போறீங்கன்னு தெரியல. அடுத்தது நீங்க இந்தியாவுடைய வழக்கறிஞரா ராகுல் காந்தி இருக்காருன்னு தளபதி சொல்றதுல 100% உண்மை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு குரலற்று நிக்கிறோம் சார் ஒவ்வொருத்தரும். இன்னைக்கு மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த உரிமையும் இல்லை சார். யாருக்குமே மொழி உரிமை, இன உரிமை, ஒரு மாநில உரிமை எதுவுமே இல்லையே. இன்னைக்கு கல்வி உட்பட நீங்க எல்லாமே மோடி எல்லாத்தையுமே செதைச்சுக்கிட்டு இருக்காரு சார். இது யாருமே கேட்காம எப்படி இருக்க முடியும்? நீங்க இந்த பிஜேபி, தமிழ்நாட்டு பிஜேபி தான் சார் இருக்கிறதுலயே ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற பிஜேபியை விட பீகாரை சேர்ந்த பிரசாந்த் கிஷோரே கேள்வி எழுப்புறாரு. பீகாரின் மைந்தர்கள் தமிழகத்தில் கொல்லப்பட்ட போது ஸ்டாலின் எங்கே போனாரு, தேஜஸ்வி எங்கே போனாரு, ராகுல் காந்தி எங்கே போனாரு, பீகாரிகள் அடிமை வேலை செய்ய பழக்கப்பட்டவர்கள் என்று ரேவந்த் ரெட்டி கூறினாரு. அப்படி சொன்னவருக்கு பீகார்ல ஆட்சிட்டு மரியாதை பண்றாங்க, பீகாரில் மீதான அக்கறையில பாரபட்சம் காட்டுறாங்க அப்படிங்கிறாரு. நிரூபிக்கணும்ல. 19 பேசுனா இப்படி எங்க பேசுனாங்க, எந்த இடத்துல, யாரு, எந்த தேதின்னு சொல்லுங்க, விவாதம் பண்ணிடலாம் சார். நீங்க அரசியல் பொது மேடையில பேசுறதுக்கும் ஒரு பொது பிரச்சனை பேசுறதுக்கும் 1008 வித்தியாசங்கள் இருக்குது சார். இது ஒரு பொது பிரச்சனை சார். இன்னைக்கு பீகார்ல செய்வாங்க. அவங்க சொல்றது தொடர் தோல்வி இந்தியா கூட்டணி சந்திச்சு வருது, அதை மறைக்கணும். பீகார்ல பிஜேபி வெற்றி உறுதி செய்யப்பட்டது, அதை மடைமாற்றணுங்கிறதுக்காக தான் இது போன்ற டிராமா நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஜி.கே. வாசனே அதான் சொல்லியிருக்கிறாரு. இப்ப பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு. இப்ப இங்க பிரச்சனையை திசை திருப்பது நாங்களா மோடியா சார்? ஆபரேஷன் சிந்தூரை பத்தி கேட்டா பதில் இல்ல. அமெரிக்கா 50% வரி விதிப்பு பத்தி கேட்டா பதில் இல்ல. ஆபரேஷன் மகாதேவ பத்தி கேள்வி கேட்டா பதில் இல்ல. ஓட்சோரியை பத்தி கேள்வி கேட்டா பதில் இல்ல. இப்ப பிரச்சனை நாங்க திசை திருப்போமா, நீங்க திசை திருப்பீங்களா? இப்ப அபத்தமா இல்லையா உங்களுக்கு? நாடாளுமன்றத்தில் கேட்ட எந்த ஒரு கேள்வி நாடாளுமன்றத்தை ஒழுங்கா நடத்த விட்டாங்களா? இது நீங்க தேர்தல் ஆணையம் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கான பேரணி போல இல்ல, எலெக்ஷன்ல வாக்கு சேகரிக்கிற ஒரு தேர்தல் பிரச்சாரம் கூட்டம் மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. நீங்க வேற என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்க? நீங்க நியாயத்தை பேசுவீங்களா, உண்மையை பேசுவீங்களா? அபத்தமா பொய் தான் பேசுவீங்க. நாங்க கேட்கறது நியாயத்தையும் உண்மையும் கேட்கிறோம். எங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய பதில் என்னன்னு கேட்கிறோம். நீங்க கேள்விகளுக்கு பதிலே சொல்ல தயாரா இல்லையா? தேர்தல் கமிஷன் தயாரா இல்ல, பிஜேபியும் தயாரா இல்ல, மோடியும் தயாரா இல்லையா சார்? இன்னைக்கு நாட்டுல எத்தனை வகையான பிரச்சனைகள் இருக்குது சார். இன்னைக்கு அமெரிக்காவுடைய இந்த வரி விதிப்பு பத்தி இன்னைக்கு திருப்பூர் மாநகரத்துல எவ்வளவு பெரிய தொழில் நசுங்கி இருக்குது. 15,000 20,000 கோடி நஷ்டம் வரும்னு சொல்றாங்க. இது வரைக்கும் பேசவே தேவையில்லை இந்த நாட்டுடைய பிரதமர். அதுக்கு தீர்வு என்னன்னு சொல்லுங்க அவரை சார். ஓட்டு போட்டு அவர் எதுக்கு சார் பிரதமர் ஆக்குனாங்க? இந்த நாட்டு மக்கள் ஓட்டு போட்டவங்களுக்கும் ஓட்டு போடாதவங்க அவர் தானே பிரதமர். ஏன் இதை பத்தி பேசவே மாட்டாரு? இன்னைக்கு என்ன பதில் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம்? எந்த பிரச்சனைக்காவது மோடி அவருக்கு பதில் சொல்லியிருக்காங்களா சார்? போய் உச்ச நீதிமன்றத்தில் போய் கொட்டு வாங்கி தவிர வேற என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க? அப்ப நீங்க தெளிவா சிந்திச்சு பார்க்கலாம். மோடி, பிஜேபி, தன்னாட்சி பெற்ற அமைப்புகள் எல்லாமே தன்னுடைய பணியை செய்யாம காலம் தாழ்த்துறது, பிரச்சனையை திசை திருப்பது, இதை மட்டும்தான் அவங்க செய்யறாங்க. வேற எதுவுமே செய்யல அவங்க. ராகுல் காந்தி பேசும்போது நேற்று ஒன்று குறிப்பிடுகிறார், வாக்கு திருட்டு குஜராத்தில் இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அமித்ஷா பேசினாரு, இன்னும் 40-50 ஆண்டுகளுக்கு அதிகாரத்தில் பாஜக இருக்கும் அப்படின்னு. அப்போ நான் ஆச்சரியப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க கையில் வாக்கு திருட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு பேசுகிறார். வெளிப்படையாக ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் சார். மோடி பல இடத்துல தேர்தல் கமிஷன்ல நம்ம இன்னைக்கு சொல்லல, மோடி ஜெயிக்க நம்ம அதை பத்தி சொல்லிக்கினே இருக்கோம். எப்படின்னா எல்லா தேர்தல்லையுமே ஏதோ ஒரு வகையில கொல்லைப்புறமா தான் அவங்க ஆட்சிக்கு வராங்க. நீங்க
ஒரு 10 மாநில தேர்தலில் வந்து பிஜேபி தோத்துச்சு. ஆனா அங்கெல்லாம் பிஜேபி ஆளுங்கட்சியா மாறுச்சு. அங்க இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் விலைக்கு வாங்கப்பட்டாங்க. அங்க இருந்த மாநில கட்சிகள்லாம் உடைக்கப்பட்டது. எல்லாத்திலையுமே முதலமைச்சர்கள் உட்பட எல்லாரையும் சிறைக்கு அனுப்பிச்சாங்க. வேற ஏதாவது ஒரு வேலை நேரடியா மக்களை சந்திச்சு ஆட்சி பிடிச்சிருப்பாங்களா பாருங்க, யோசிச்சு பாருங்க. கோவால இருந்து மணிப்பூர்ல இருந்து யாருமே மறக்க கூடாது நம்ம. ஸோ இவங்களோட ட்ராக் ரிப்போர்ட் அந்த மாதிரி. ஆனா தேர்தலில் சந்திக்காம மீண்டும் நீங்க மோடி நின்ற வாரணாசி தொகுதியிலேயே முதல் 3 சுற்றுல மோடி பின்தங்கி தான் சார் இருந்தாரு. யாராவது மறுக்க முடியுமா இத? அப்ப நீங்க பின்தங்கி இருந்ததுல இருந்து எப்படி முன்னேறி வரீங்கன்னு பார்த்தா எல்லா இடத்துலயுமே சார் நீங்க ஓட்டு போலிங்குக்கும் ஓட்டு கவுண்டிங்குமே நிறைய வித்தியாசம் வருதா இல்லையா சார்? நீங்க லாஸ்ட் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்க எவ்வளவு போலிங் ஆச்சுன்னு சொல்ல மாட்டீங்கல்ல. நிதர்சனமான உண்மைகளை கொஞ்சம் தயவு செஞ்சு சிந்திச்சு பார்க்கணும். நீங்க சிந்திச்சு பார்த்தா ராகுல் காந்தி சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்றது உங்களுக்கு தெரியும். முழுக்க முழுக்க மக்கள் விரோத ஆட்சி என்னை பொறுத்த வரைக்கும் மோடி ஆட்சி தான். மைனாரிட்டி ஆட்சி மோடி ஆட்சி. நீங்க இந்த மோடி என்னைக்கு பிரதமர் ஆனாரோ அன்னையிலிருந்து மக்கள் கிட்ட இருந்து ஒவ்வொரு உரிமைகளும் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது யாரும் மறக்கவே கூடாது இந்த விஷயத்த தெளிவா. குஜராத்தில் பெயர் தெரியாத கட்சிகளுக்கு 4300 கோடி ரூபா போயிருக்கு. அது பணம் எங்கேருந்து போச்சு, எப்படி போச்சு அப்படின்னு கேள்வி எழுப்புறார் ராகுல் காந்தி. இப்போ இதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் போய் பணம் எப்படி வந்தது அப்படின்னு கேள்வி எழுப்புமா, பிரமாண பத்திரம் கேட்குமா, இல்லை அந்த பணம் வந்ததை மறைக்கிறதுக்காக சட்டத்தை மாற்றுமா அப்படின்னு ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். நியாயமான கேள்விதான் சார். 2019 இருந்து 2024 வரைக்குமே பாத்தீங்கன்னா 4300 கோடி சார். 10 சிறிய கட்சிகள் 4300 கோடின்றது எவ்வளவு பெரிய அமௌண்ட் சார். எப்படி சார் கையில வந்துச்சு? இதை பத்தி யாருமே கேள்வி கேட்கல. ஏன் இப்ப இடி வேலை செய்யாதா, சிபிஐ வேலை செய்யாதா, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வேலை செய்யாதா? அது எப்படி உங்க கொள்கைக்கும் சித்தாந்தத்துக்கு எதிர்க்க இருக்க கட்சிகளுக்கு மட்டும் வேலை செய்யுது? அப்ப இந்த 10 கட்சிகள் யாரு? இந்த 10 கட்சிகளை முதல்ல நீங்க ரைட் பண்ணிருக்கணுமா இல்லையா? இந்த 10 கட்சிகளை தடை விதிச்சிருக்கணுமா இல்லையா? 4300 கோடின்றது சாதாரண பணம் இல்ல சார். வெறும் 10 கட்சி சார். செல்லா குஜராத் கட்சி சார். எப்படி சார் வந்தது? கேள்வி நியாயமான கேள்வி சார். ஆனா பதில் இவங்க சொல்ல மாட்டாங்களே பிஜேபி சார். தேர்தல் பத்திர முறைகேடுன்னு ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கும்போது எத்தனை உச்சநீதிமன்றம் கொண்டுச்சு சார்? எலக்ட்ரல் பாண்ட் வழக்குல நீங்க மறக்க முடியுமா அத சார்? பகிரங்கமா ஊழல் பண்ண ஆளு சார் மோடி. பிஎம் கேர்னு ஒரு ஃபண்ட் வாங்கி இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லாத ஒரு நபர் மோடி அவர்கள். நீங்க 5G ஏழை ஊழல்ல இருந்து, ரஃபேல் ஏழை ஊழல்ல இருந்து, நிலக்கரி இறக்குமதி ஊழல்ல இருந்து, அதானி ஹிடன்பர்க் விஷயத்துல இருந்து நீங்க எல்லா இடத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மோடி அண்ட் கோ வந்து ஊழலோட மறு உருவம் யாருன்னா இந்த மோடி குரூப் தான். இந்த மோடியோட ஒரே வேலை ஊழல் பண்றது மட்டும்தான் சார் வேலை. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். ஏன் பதில் சொல்ல மாட்டாங்க? அப்ப கண்ணுக்கு தெரிஞ்சு மக்களை நீங்க ஏமாத்துறீங்க. நீங்க மறந்துடக்கூடாது. மக்கள் கிட்ட இருந்து எல்லா நேரம் எல்லாரும் இங்க வந்து ஏமாத்த முடியாது. தயவு செய்து ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னா மோடிய முதல்ல நாம வீட்டுக்கு அனுப்பணும். இதுதான் நம்மளுடைய முதல் பணியா இருக்கும். உலகத்திலே மிகப்பெரிய ஊழல் செஞ்சது பாஜக, அதுவும் மோடி தான் அப்படி நீங்க சொல்றீங்க. அமித்ஷா வந்து இங்க நிலையில பேசும்போது திமுக தான் மிகப்பெரிய ஊழல் கட்சின்னு சொல்றாரு. ஒரு பெரிய பட்டியலே வாசிச்சல்ல சார். எல்லா ஊழலும் செஞ்சுட்டு போய் ஒளிஞ்சுக்கிறது யாருன்னா மோடி அமித்ஷா தானே. நீங்க முதல் பிஎம் கேர் ஊழல், அதுக்கப்புறம் 5G ஏழை ஊழல், அதுக்கப்புறம் வந்து துவாரகா எக்ஸ்பிரஸ் ஊழல், அதுக்கு ஆயுஷ்மான் பாரத் ஊழல், அப்புறம் வந்து நீங்க வந்து எலக்ட்ரல் பாண்ட் ஊழல். இதெல்லாம் யார் செஞ்சது? இது மொத்தத்தையும் செஞ்சது யாருன்னா பிஜேபி, அமித்ஷா, இந்த கும்பல் தான். இதை செஞ்சுட்டு இந்த கும்பல் போய் ஒளிஞ்சுக்குது. இதுதான் நிதர்சனமான உண்மை. கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.